வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மும்பை ஃபேமஸ் ஸ்வீட் அஃப்லாத்தூன் தான் செய்ய போறோம். இந்த ஸ்வீட் வந்து நான் நிறைய வீடியோல பார்த்து டெம்டிங் ஆகி இதை செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஸ்ட் எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி செஞ்ச ரெசிபி தான் இந்த ஸ்வீட்டு. நீங்க ஒரு ஹோம் பேக்கரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் ஃப்ரண்ட்ல சொல்லல. நான் அப்படி அப்படியே சொல்லிட்டு வரேன். நீங்க வந்து கேதர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டீட்டெயில் எல்லாமே சொல்றேன். நம்ம இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். 250 ml 1 கப் எடுத்திருக்கேன். இல்லைன்னா உங்ககிட்ட இந்த கப் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கிளாஸோ இல்ல ஒரு பவுலோட அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு கரெக்டா அடிகனமான பாத்திரமும் நான்ஸ்டிக் கடாயில இருந்தா இந்த ஸ்வீட் வந்து செய்ய முடியும். ஏன்னா இந்த ஸ்வீட் வந்து நல்லா ஒட்டிக்கும். போய் சில்வர் பாத்திரத்துலலாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒட்டிக்கும். அதனால நல்ல அடிகனமான பாத்திரமோ இல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன்லயோ செய்ய ட்ரை பண்ணுங்க. ஸ்வீட் வந்து சூப்பரா வரும். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த கப்ல 1 கப் ரவை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவைய சிம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சோன்னே 4 டீஸ்பூன் நெய், 1 கப் ரவை சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த ரவை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர்ல ஆகிற அளவுக்கு சிம் ஃப்ளேம்ல வச்சு செய்யுங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் அளவுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமை தேவை. இப்போ 2 டீஸ்பூன் மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு 15 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் நெய் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்த கப்ல 1.5 கப் அளவுக்கு பால் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 கப் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல 2வது வளையம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பால் பவுடர் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இதுல 1 கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை, நெய், பால் பவுடர் எல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்துக்கலாம். ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 கப் பாலும் ஒரு 1/2 கப் பாலும் காய்ச்சாத பால், திக்கான பால் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா கலரணும். கைவிடாம நல்லா கலரணும். சிம் ஃப்ளேம்லயும் மீடியம் ஃப்ளேம்லயும் வச்சுதான் இந்த ஸ்வீட் வந்து செய்ய முடியும். அதனால கரெக்டா சிம் ஃப்ளேம்ல வச்சுட்டு செய்யுங்க. இந்த பால் பவுடரும் நம்ம ஊத்தின பாலும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இப்ப இது கூட சர்க்கரை இல்லாத பால்கோவா வந்து சேர்த்துக்கணும். அதுவும் இந்த கப்ல 1 கப் வந்து சேர்த்துட்டு பாதி கப் வந்து ஆட் பண்ணிருக்கேன். வீடியோல காமிக்க மறந்துட்டேன். இப்போ இந்த பால்கோவா வந்து நல்லா இந்த ஸ்வீட்ல மிக்ஸ் ஆகி வரணும். கட்டி எதுவும் இல்லாம நீங்க ஸ்பாச்சுலா வச்சு மசிச்சு விட்டீங்கனாலே இந்த மாதிரி வந்துரும். இது திக்காயிட்டே இருக்கும். கைவிடாம கலந்துட்டே இருக்கணும். இப்ப மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. ஸ்பாச்சுலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒட்டாம வரும். ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியில நெய் தடவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கைவிடாம கிளறிட்டே வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்க போறோம். ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரையும் ஒரு 10-15 ஏலக்காவும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். அதுல ஒரு பிஞ்ச் எடுத்து மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஊத்துன நெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்துருச்சு. ஸ்பாச்சுலால எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா ஸ்வீட்னஸை அதிகப்படுத்துறதுக்காகவும் ஸ்வீட் வந்து நல்ல ரிச் ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் சால்ட் ஆட் பண்றோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கலரிட்டே இருங்க. சைட்ல இருக்கிற
ஓரத்துலலாம் ஒட்டாம நம்ம ஊத்துன நெய் வந்து பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலால இருந்து அப்படியே ஒட்டாம கீழ விழுகணும். இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பேச்சுலால ஒட்டாம அப்படியே வழுக்கிட்டு விழுகணும். இதுதான் வந்து பக்குவம். இதுக்கு மேல வந்து வச்சு ஹார்ட் ஆகிரும். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு நெய் தடவுன ட்ரேல வந்து நம்ம செஞ்ச ஸ்வீட்ட வந்து போட்டு பரத்திக்க போறோம். உங்ககிட்ட ட்ரே இல்ல அப்படின்னா, ஒரு தட்டுல கூட நெய் ஆட் பண்ணிட்டு பரத்திக்கோங்க. இது பரத்துறதுக்கு ஒரு டிப் வந்து சொல்றேன். நான் ஸ்பேச்சுலா வச்சிருக்கிறதுனால பரத்துறதுக்கு ஈஸியா வருது. நீங்க வந்து உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இல்ல அப்படின்னா, ஒரு நல்ல பேஸ் இருக்கிற கிண்ணமா எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஃப்ளாட்டா இருக்கிற கிண்ணம் எடுத்துட்டு, அதுல நெய் தடவிட்டு, அப்படியே பின்பக்கமா திருப்பி வச்சு பரத்தி விட்டீங்க அப்படின்னா, ஈவனான பீசஸ் வந்து கிடைக்கும். சூடா இருக்கும்போதே இத வந்து செஞ்சுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பரத்துனதுக்கு அப்புறம் நெய் எல்லாம் பிரிஞ்சு மேலயே வந்துரும். இது வந்து 1 ஹவர் அளவுக்கு செட் ஆக விட்டுடுங்க. இதுக்கு மேல கார்னிஷிங்க்கு ரோஸ் பெட்டல்ஸும், அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஆர்டர் குடுத்தவங்க எதுவுமே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பசங்க சாப்பிட மாட்டாங்க. பிளெயினாவே குடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டெம்ப்டிங் ஆயி நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்ட ஸ்வீட்டு. ஆனா மும்பை ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல. பேரும் டிஃப்ரெண்ட்டா இருந்ததுனால, எப்படிதான் இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்த ஸ்வீட் தான். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. ஒரு 2, 3 டைம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். நீங்க ஒரு ஹோம் பேக்கரா இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க மெனுல ஸ்வீட்ட வந்து ஆட் பண்ணுங்க. நீங்க நல்லா பெர்ஃபெக்ட்டா செய்ய கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்க மெனுல ஸ்வீட்ட வந்து ஆட் பண்ணுங்க. இந்த அஃப்லாத்தூனோட ரேட் வந்து பெர் கேஜி வந்து ₹1500க்கு வந்து கடையில சேல் பண்றாங்க. ஆனா கடையில எவ்வளோ நாள் இந்த ஸ்வீட் செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா ஃப்ரெஷ்ஷா ஹோம் பேக்கிங்ல ஹோம் பேக்கர்ஸ்ட்ட நீங்க ஆர்டர் குடுக்குறப்ப, உங்களுக்கான பேட்டர அப்போதைக்கு ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்தியான விஷன்ல நீங்க சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா ஹோம் பேக்கர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. ஹோம் பேக்கர்ஸ்க்கு ஒரு டிப் சொல்லிடுறேன். என்னன்னா, ப்ரௌனி ஆர்டர் வர்றப்ப கண்டிப்பா ஒரு ஸ்வீட் வந்து ஆஃபர் பண்ணி அதுல சென்ட் பண்ணுங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஆர்டர் குடுப்பாங்க. அதே மாரி ஸ்வீட் ஆர்டர் வந்திருந்தாலும் அதுக்கு ப்ரௌனி ஆஃபர் ஒண்ணு பண்ணுங்க. அப்பதான் இந்த டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. நம்ம வேலைய நம்ம கரெக்ட்டா செஞ்சுட்டு இருப்போம். நமக்கான ப்ராஃபிட் ஒரு நாள் வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.